பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரைக்கும். ஆமாம், கண்டிப்பாக. இன்றைக்கி அதை கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, விட்டமின் எம் அப்படிங்கிறாங்க, மணி அப்படிங்கிறது. ஸோ பணங்கிறத சம்பாதிக்கிறதுக்கு இன்றைக்கி நாயா பேயா அலைகிற நபர்களும் இருக்காங்க. ஆனால் சில பேருக்குலாம் பாருங்கள், அவன் ஒன்றுமே பண்ணாமல் அவனுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா, இவங்க குத்துவிளக்கு ஏற்றி வச்சா அந்த கடை அமோகமாக இதாகும் அப்படின்னு. அங்கே அவங்க கைகள் அங்கே வேலை செய்யும். 3ஆம் இடம்ங்கிறது கைகளை குறிக்கும். அப்போ அந்த இடத்துல குருவோ சுக்கிரனோ இருந்தால் அவர்கள் மூலமாக நாம் பணம் வாங்கும் போது அவங்க டெவலப்மெண்ட் ஆகுறாங்களோ இல்லையோ. இப்போ உதாரணமாக ஒரு மேச ராசி மேச லக்னக்காரங்களா இருக்காங்கன்னு வைங்க. அவங்க ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் பணம் வாங்குறது அவர்களுக்கு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் ஓவரை கொடுக்கும். இது என்ன அப்படின்னா, உறவு முறையில் இருக்கக்கூடாது. யாருக்கு அந்த 3ஆம் இடத்துல குருவோ சுக்கிரனோ இருக்கோ அவங்க கிட்ட காசு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதே பாவகிரகங்கள் இருந்ததுன்னு வைங்க, அவங்ககிட்ட போய் காசு வாங்கினா, ஜோதிடத்திலே ஒரு பழமொழி உண்டு, மறைந்த புதன் நிறைந்த கல்வி. 8ல் போய் ஒருத்தருக்கு புதன் இருக்காருன்னு வைங்களேன், அவங்க கணிக்கிற கணிப்புலாம் அப்படியே சூப்பராக வேலை செய்யும். ஜோதிடத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்கால ஆர்வம் இருக்கும். ஜோதிடம் சம்மந்தமே இல்லாத நபர்களாக இருந்தாலும் அதுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. சில ஆலயங்கள் சில இடங்களுக்குலாம் போகும்போது அந்த கோயிலோட வைவினர்த்தி நமக்கு கண்டிப்பாக வேலை செய்யும். பொருளாதாரத்திலையும் நம்ம மேம்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். என்ன அது நமக்கு 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம் ஆகிடக்கூடாது. மாநிலம், மாவட்டம், ஏரியா, நகரம், அதுக்கப்புறம் நாடு, இதையே நாம் இந்த 12 ராசி கட்டத்துக்குள்ள எல்லாத்தையுமே அடக்கிடலாம். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ரியரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நேர்மறை சிந்தனையாளர் நர்பவி நம்பிராஜன் அவர்கள் தான் இருக்கார். நர்பவி சார். நர்பவி வணக்கம் சார். இப்போ பொருளாதார ரீதியாக எல்லாருமே ஏதோ ஒரு தடுமாற்றத்தில் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. தங்க விலை வேற ஒரு பக்கம் ஏறி போயிடுச்சு, வெள்ளி வரையும் சேர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்து திருமணம் பண்ணோம்னாலும் நிறைய யோசனை இருக்குது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இந்த ஏஞ்சல் நம்பர் நம்ம பண்ணோம், அது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ். அதனை தொடர்ந்து ரொம்ப சுலபமாக என் கைக்கு காசு வரணும்னா என்ன பண்ணணும்? உதாரணத்துக்கு சொல்லுவாங்கல்ல, அவன் கையில் காசு வாங்கப்பா, காசு வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம கையை விட்டு போகாது அப்படின்லாம் ஊர் பக்கம்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதன் அடிப்படையில் எந்த ராசிக்காரர்கள் கையில் இந்த ராசிக்காரர்கள் வாங்கினா அந்த மகாலட்சுமி நம்ம கையிலேயே தங்கி இருப்பா? அதான் என்னோட கேள்வி. அது நல்ல கேள்வி தான். பொதுவாகவே இன்றைக்கி பணம் இருந்தால் தான் நம்மளை யாருமே மதிப்பாங்க. பழைய படத்தில் டிஎஸ் பழைய ஒரு வசனம் சொல்லுவார், எனக்கு அது ரொம்ப பிடிச்ச வசனம். பணம் இல்லையேல் நீர் பிணம் அப்படிம்பார். பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரைக்கும். ஆமாம், கண்டிப்பாக. இன்றைக்கி அதை கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, விட்டமின் எம் அப்படிங்கிறாங்க, மணி அப்படிங்கிறது. ஸோ பணங்கிறத சம்பாதிக்கிறதுக்கு இன்றைக்கி நாயா பேயா அலைகிற நபர்களும் இருக்காங்க. ஆனால் சில பேருக்குலாம் பாருங்கள், அவன் ஒன்றுமே பண்ணாமல் அவனுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்களை நாம் பின்பற்றணுன்னா நமக்கு கண்டிப்பாக வரும். அதுதான் அந்த ஏஞ்சல் நம்பர் மாதிரியான விஷயம். இப்போ நீங்கள் கேட்டிருக்கீங்க, எந்தெந்த ராசி, எந்த லக்னம், என்ன மாதிரி ஆட்கள்கிட்ட காசு வாங்கணும், எந்த மாதிரியான அமைப்புள்ள இதுகிட்ட வாங்கணும் அப்படின்னு. பொதுவாக இன் ஜென்ரல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லக்னத்துக்கு 3ஆம் இடம், அந்த இடத்துல தனித்த குருவோ தனித்த சுக்கிரனோ இவர்களிடம் காசு வாங்கினோம்னா அது அவங்க தங்க கை அல்லது அஷ்டலட்சுமி யோகம் உள்ள நபர்கள்னு அர்த்தம். அதாவது ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா, இவங்க குத்துவிளக்கு ஏற்றி வச்சா அந்த கடை அமோகமாக இதாகும் அப்படின்னு. அங்கே அவங்க கைகள் அங்கே வேலை செய்யுது. அந்த கையில் தான் அந்த 3ஆம் இடம்ங்கிறது கைகளை குறிக்கும். அப்போ அந்த இடத்துல குருவோ சுக்கிரனோ இருந்தால் அவர்கள் மூலமாக நாம் பணம் வாங்கும்போது அவங்க டெவலப்மெண்ட் ஆகுறாங்களோ இல்லையோ, நாம் டெவலப்மெண்ட் ஆயிரும். இப்போ ஒரு ஜாதகத்தில் யாருக்கு தனித்த குரு தனித்த சுக்கிரன் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்குதோ அவங்க கிட்டலாம் ஜென்ரலாகவே யார் காசு வாங்கினாலும் அவங்க ஒரு நல்ல நிலைக்கு செல்வார்கள். இப்போ ராசியின் அடிப்படையிலையும் லக்னத்தின் அடிப்படையிலையும் நம்ம பார்க்கும்போது எப்படி இது பண்ணணும்னா, எல்லாத்துக்குமே அந்த 2ஆம் பாவங்கிறது தான் வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ ஒரு ராசியுமே லக்னமுமே எந்த மாதிரியான நபர்கள்ட்ட காசு வாங்கணும் அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு 2க்குரிய இது எந்த இடத்துல இருக்குது, 2ஆம் பாவம் என்ன, அங்கே என்ன இது இருக்குது, அந்த நபர்கள்ட்ட வாங்கணும். இப்போ உதாரணமாக ஒரு மேச ராசி மேச லக்னக்காரங்களாக இருக்காங்கன்னு வைங்க. அவங்க ரிஷப ராசி ரிஷப லக்னத்திட்ட பணம் வாங்குறது அவர்களுக்கு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு
நல்ல ஒரு சேஞ்ச் ஓவரை கொடுக்கும். இது வந்து என்ன அப்படின்னா உறவு முறையில் இருக்கக்கூடாது. இதுதான் மிக முக்கியமான கண்டிஷன். அப்பா அப்பாட்ட வாங்கிரும் அம்மாட்ட வாங்கிரும்லாம் இருக்கக்கூடாது. அப்படிலாம் சித்தப்பா பெரியப்பா இந்த பிளட் ரிலேஷன்ஷிப், நோ பிளட் ரிலேஷன்ஷிப். உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வாங்கலாம், இல்லை கொலீக்ஸ்கிட்ட வாங்கலாம், அல்லது தெரியாத நபர்கள்ட்ட கூட நீங்கள் வாங்கலாம். பட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வாங்கினீங்கன்னா அது அந்தளவுக்கு செட் ஆகாது. அதே நேரத்தில் இந்த நீங்கள் பணத்தை வாங்குறீங்க அப்படின்னா அந்த பணத்தை வந்து நீங்கள் செலவு பண்ணக்கூடாது. இதை ஒரு ஃப்ரேம் போட்டு ஒரு லேமினேட் பண்ணியோ அல்லது ஏதாவது ஒரு பத்திரமான இடத்துல வச்சுருக்கணும். எந்த காலகட்டத்துலேயும் நீங்கள் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டீங்கன்னு வைங்க, இப்போ என்ன நிலையில் இருக்கீங்களோ அதை விட 10 மடங்கு கீழே போயிடுவீங்க. ஏன்னா நீங்கள் வாங்கக்கூடிய நபர்களில் குபேரனாக நினச்சி நீங்கள் வாங்கணும். ஒரு மேசராசி மேச லக்னம்னா ரிஷபராசி ரிஷப லக்னத்திட்ட வாங்கலாம். ரிஷபராசி ரிஷப லக்னமாக இருக்கிறவங்க மிதுன ராசி மிதுன லக்னத்திட்ட வாங்கலாம். மிதுன ராசி மிதுன லக்னமாக இருக்கிறவங்க கடகம் ராசி லக்னமாக இருக்கிறவங்க கிட்ட வாங்கலாம். கடகராசி கடக லக்னமாக இருக்கிறவங்க சிம்மம் ராசி லக்னமாக இருக்கிறவங்ககிட்ட வாங்கலாம். சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இருக்கிறவங்க அவங்க வந்து கன்னி ராசி கன்னி லக்னத்துக்காரங்கக்கிட்ட வாங்கலாம். இப்போ கன்னி ராசி கன்னி லக்னமாக இருக்கிறவங்க துலா ராசி துலா லக்னத்துக்காரங்கக்கிட்ட வாங்கலாம். துலா ராசி துலா லக்னமாக இருக்கிறவங்க விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்திட்ட வாங்கலாம். அப்புறம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னமாக இருக்கிறவங்க தனுசு ராசி தனுசு லக்னத்திட்ட வாங்கலாம். தனுசு ராசி தனுசு லக்னமாக இருக்கிறவங்க மகர ராசி மகர லக்னமாக இருக்கிறவங்ககிட்ட வாங்கலாம். மகர ராசி மகர லக்னமாக இருக்கிறவங்க கும்பராசி கும்ப லக்னத்திட்ட வாங்கணும். கும்பராசி கும்ப லக்னமாக இருக்கிறவங்க மீனராசி மீன லக்னத்திட்ட வாங்கணும். நம்ம ராசி மீனராசி மீன லக்னமாக இருக்கிறவங்க மேசராசி மேச லக்னத்திட்ட திரும்பி அதே சர்க்கிள் அப்படிதான். 2ஆம் பாவம் உங்கள் வருமானம். அப்போ இந்த 2க்குரிய நபர்கள்ட்ட 2ஆம் பாவத்துக்குரிய நபர்கள் அந்த ராசி லக்னமாக இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் போய் வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிறது கிரியேட் ஆகும். பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிவகைகள் நிறைய அவங்கள தேடி வரும். என்ன ஒரு ரூல், அந்த காசை நீங்கள் செலவு பண்ணிடக்கூடாது. இதுதான் ரொம்ப மிக முக்கியமானது. இன் ஜென்ரலாகவே உங்கள் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல, அதாவது யாருக்கு அந்த 3ஆம் இடத்துல குருவோ சுக்கிரனோ இருக்கோ அவங்கக்கிட்ட காசு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதே பாவகிரகங்கள் இருந்ததுன்னு வைங்க, அவங்ககிட்ட போய் காசு வாங்கினா உங்களுக்கு 100 ரூபா வாங்கினா 1000 ரூபா செலவாயிடும். இப்போ பாவகிரகங்கள்லாம் எப்படி? சனி இருக்குது, ராகு இருக்குது 3ஆவது இடத்துல. ஆமாம், அந்த கேது இருக்குது. இந்த மாதிரி சில பாவகிரகங்கள் இருக்கும் இல்லையா, இயற்கை பாவராகவே இருப்பாங்க. அந்த மாதிரியான நபர்கள்ட்ட போய் வாங்கும்போது அந்த காசு வந்து உங்களுக்கு வந்து செலவு நிறையாகும். உங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படும். சில பேர் சொல்லுவாங்கல்ல, இந்த டாக்டர் கைராசி டாக்டருங்க, இவர்கிட்ட போனால் எல்லாமே சரியாயிடும், இவர் கைராசி ஜோசியருங்க, இவர்கிட்ட போனால் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்கிற மாதிரி இதுக்கும் கைராசி முகராசிங்கிற மாதிரியான இது வந்து கண்டிப்பாக இருக்குது. இப்போ யாருக்கு வந்து பணம் வந்து நம்ம உழைக்காமலே வரும்னு இருக்கு இல்லையா, இந்த லாட்ரியில் வர்றது, இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம். ஆமாம், குதிரை ரேஸு, இந்த இப்போல்லாம் ஆன்லைன் ரம்மி அது மாதிரிலாம் வந்துடுச்சு. 8ஆம் இடம் வலுத்துடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து இந்த அதிர்ஷ்டம் இருக்கும். 8ல் நிறைய கிரகங்கள் இருந்தாலும் வரும். 8ஆம் இடத்துல நிறைய மறைவு ஆகக்கூடிய கிரகங்கள் இருந்தாலும் வரும். இப்போ பாதகாதிபதி போய் அங்கே மறைஞ்சிட்டாரு, அஷ்டமாதிபதி அங்கே இருக்கார், அதில் லக்னாதிபதி போய் அங்கே இதாக இருக்கார் அப்படின்னா அதுக்காக இதாக இருக்கக்கூடாது. ஜோதிடத்திலே ஒரு பழமொழி உண்டு, மறைந்த புதன் நிறைந்த கல்வி. 8ல் போய் ஒருத்தருக்கு வந்து புதன் இருக்காருன்னு வைங்களேன், அவங்க கணிக்கிற கணிப்புலாம் அப்படியே சூப்பராக வேலை செய்யும். ஜோதிடத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கும். ஜோதிடம் சம்மந்தமே இல்லாத நபர்களாக இருந்தாலும் அதுக்குள்ளே கொண்டு போயிடும். அது அவங்கள அதை பற்றின ரிசர்ச். 8ஆம் இடம் தான் உங்களுக்கு வந்து ரிசர்ச் அப்படிங்கிறது, காலபுருஷ தத்துவத்துக்கே. அப்போ அந்த மாதிரியான இதெல்லாமே இருக்குது. அப்போ நம்ம பணம் வாங்கக்கூடிய இது யார்கிட்ட வாங்கணும், யார்கிட்ட வாங்கக்கூடாது, இது மாதிரி எந்த ஊருக்கு போனால் காசு வரும், எந்த ஊருக்கு போனால் செலவு ஏற்படும், எந்த ஊருக்கு போனால் நோய் ஏற்படும், இதையுமே வகுத்து வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லுங்கள் சார். இப்போ வந்து நீங்கள் என்ன ராசி? நான் ரிஷபராசி சார். நீங்கள் வந்து அடிக்கடி வந்து எங்கே போகணும் அப்படின்னா திருச்சி ஸ்ரீரங்கம் போய் அந்த அம்மா மண்டபத்தில் குளிச்சுட்டு காவிரி ஆற்றுல குளிச்சுட்டு ரங்கநாதரை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். பண வரவு கண்டிப்பாக ஏற்படும். ரிஷபத்துக்கு 2வது இடம் மிதுனம் தானே. மிதுனங்கிறது வந்து திருச்சியை குறிக்கக்கூடியது தான். ஓகே. ஏன்னா மிதுனம்னா ரெட்டையர்கள்னு அர்த்தம். இந்த ஜெமினி பொம்மை எப்படி இருக்குது அது மாதிரி ரெட்டையர்களை குறிக்கக்கூடியது. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா
காவிரிக்கு இந்த பக்கம் ஒரு ஊர், காவிரிக்கு அந்த பக்கம் ஒரு ஊர், ரெண்டு ரெண்டு திருச்சி இதா இருக்கும். ஸ்ரீரங்கம் அது மாதிரி. ஆமாம், உங்களுக்கு வந்து கொள்ளிடம்னு ஒன்று இருக்கும், காவிரி ஒன்று தனியாக இருக்கும். அப்போ எல்லாமே அங்கே ரெட்டை ரெட்டையாகவே இருக்கும், 2 பாலம் இருக்கும். அந்த ஊரை டிவைட் பண்ணுறதே அந்த 2 இது தான். ஸோ அப்போ அது வந்து அங்கே தான் வந்து பெருமாளே சயன குளத்தில் இருக்காரு. ரங்கநாதராக இருக்கார். ஸோ அப்போ அங்கே வந்து சுக்கிரனோட வைப் எனர்ஜி இருக்கக்கூடிய இடமும் அதுதான். அப்போ ரிஷபராசி ரிஷபலக்கணமாக இருக்கிறவங்க நேராக போய் அந்த பெருமாளை அது என்னைக்கு போய் பார்க்கணுன்னு இருக்குது. ஒன்று புதன்கிழமை போய் பார்க்கணும், அல்லது வெள்ளிக்கிழமை போய் பார்க்கணும். அது அந்த ஓரையை எடுத்து போய் பார்க்கணும். வெள்ளிக்கிழமைனா சுக்கிர ஓரையில் போகணும், இல்லை புதன் ஓரையில் போகணும். அம்பாளை தாயார் வந்து அங்கே தான் மகாலட்சுமி, ஸ்ரீதேவி, பூதேவி, ரங்கநாயகி தாயார்னு 3 வித அம்சத்தில் இருக்காங்க. அது சுக்கிர சேத்திரத்தில் மிக முக்கியமான இது. சில ஆலயங்கள் சில இடங்களுக்கெல்லாம் போகும்போது அந்த கோயிலோட வைப் எனர்ஜி நமக்கு கண்டிப்பாக வேலை செய்யும். பொருளாதாரத்துலேயும் நம்ம மேம்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். என்ன வந்து அது வந்து நமக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் ஆகிடக்கூடாது. இப்போ 12ஆம் இடம் இடத்து சம்மந்தப்பட்ட ஊருக்கு நம்ம போயிட்டே இருந்தோம்னு வைங்களேன், நமக்கு 12ஆம் இடம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த மருத்துவமனை செலவு, விரை செலவு, இந்த மோட்சஸ்தானம் அந்த மாதிரியாது. 6ஆம் இடங்கிறது ருண ரோக சத்ரு அந்த மாதிரியான இது. 6க்கு சம்மந்தப்பட்ட ஊரில் போய் நம்ம இருக்கிறோன்னா அங்கே போனவனே தான் அவன் கடன் வாங்குவான், அங்கே போய் போனவனே தான் அவனுக்கு ஒரு நோய் வரும், அங்கே போன பிறகு தான் அவனுக்கு எதிரி ஏற்படும். 8ங்கிறது எதிர்பாராத செலவு, ஆயில் சார்ந்த பிரச்சனை, இது மாதிரியானது. அந்த ஊருக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னா, அங்கே போய் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, அங்கேயே வாழக்கூடிய அமைப்பு இருந்ததுன்னா அந்த 8ஆம் இடம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி நம்ம எந்த ஊருக்கு போகணும், எந்த ஊருக்கு போகக்கூடாது, எந்த சாமியை கும்பிடணும், எந்த சாமியை வந்து ரொம்ப போய் ஆக்டிவேட் பண்ணக்கூடாதுங்கிறதையும் இதில் நம்ம எடுக்கலாம். ஓகே, மொத்தத்தில் இத்தனை விஷயங்கள் இருக்கா சார்? இப்போ முக்கியமாக சொல்லப்போனால் இப்போ உதாரணத்துக்கு எந்த ஊர் வந்து ரொம்பவே போகவே கூடாது சார்? இல்லை, இது எல்லாமே வந்து தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு தான் டிபெண்டான ஒரு விஷயம். இப்போ உதாரணமாக நான் சொல்கிறது உண்டு, மேசராசி மேச லக்னமாக இருக்கிறவங்க சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இது எல்லாமே வந்து இந்த ரிஷபத்தில் வரக்கூடியது. அப்போ நான் வந்து சொல்லுவேன், அவங்க வந்து திருவள்ளூரில் இருக்கிற வீரராக பெருமாளை கும்பிட்டுட்டு அந்த கனகவள்ளி தாயார், அவங்களுக்கு இன்னொரு பேர் வசுமதி தாயார்னு பேர், அவங்கள போய் வழிபடுங்க. ஏன்னா அமாவாசைக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலம் வந்து அந்த பெருமாள் கோயிலில் திருவள்ளூர் வீரராக பெருமாள், அது 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. அப்போ அங்கே போங்க அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதை மாதிரியான நபர்களை அங்கே அனுப்பி அவர்களுக்கு சில நல்ல விஷயங்கள், எதிர்பாராத பணவரவு, தனவரவு எல்லாமே ஏற்பட்டிருக்கு. இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேஷம் அப்படிங்கும்போது அந்த 6ஆம் இடம்ங்கிறது வந்து கன்னியாக வந்து விழும். கன்னி வந்து திருப்பதியும் குறிக்கக்கூடியது தான். அப்போ அந்த மேச லக்னம் மேசராசி அந்த திருப்பதிக்கு அவங்க அடிக்கடி போயிட்டே இருந்தாங்கன்னா அந்த 6ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ என்னது, நோய், எதிரி, கடன். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஊர் மட்டும் இல்லை, மாநிலம், மாவட்டம், ஏரியா, நகரம், அதுக்கப்புறம் நாடு, இதே வந்து நாம் வந்து இந்த 12 ராசி கட்டத்துக்குள்ளே எல்லாத்தையுமே அடக்கிடலாம். இப்போ பெங்களூர் வந்து மேஷமாக கருதப்படக்கூடியதாக இருக்குது. ஒரு உலகியல் ஜோதிடத்திலே 2-3 மெத்தட்லாம் பார்க்கணும். அது எந்த மாதிரியான அமைப்பில் இருக்குது, அந்த கிரகங்கள் எந்த ஆளுமையில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. அதனால தான் பாருங்கள், தமிழ்நாடு வந்து கடகத்தை குறிப்பிடுவாங்க சில இடத்துல. கடகங்கிறது வந்து உங்களுக்கு தமிழ்நாடாக வச்சுக்கிட்டு மேஷங்கிறத இதாக வச்சுக்கிட்டனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தண்ணியை தரமாட்டாங்க நமக்கு. ஏன்னா அது செவ்வாய், இது சந்திரன். இதுக்கு அதுக்கும் ஒரு விதமான ஒரு அக்கப்போரான கோல்டு வார் எப்பவுமே இருந்துக்கிட்டு, தண்ணியை வச்சு தான் அங்கேயே பிரச்சனை, காவிரியை வச்சு தான் அங்கேயே பிரச்சனை. அந்த காவிரி வந்து தலை காவேரிங்கிறது அங்கே உருவாகி இங்கே வந்து ஸ்ரீரங்கம் வழியாக அப்படியே வந்து அது போய் கடலில் தான் கலக்க போகுது. தண்ணியை வச்சு யாரும் இன்றைக்கி எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. பட் ஆனால் அதை வச்சு ஒரு சண்டை வந்து பழங்காலமாக இருக்குது. இன்றைக்கி வந்து காவிரி நீர் மேலாண்மை, அந்த சுப்ரீம் கோர்ட்டில் இது பண்ணுறத கூட மதிக்காத இதெல்லாமே நடந்துட்டு தானே இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவும் வந்து மழை பெய்து கொண்டு இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்காது. மழை ஏதாவது வராமல் இருந்தால் தான் அப்போ தான் போய் இத்தனை டிஎம்சி தண்ணீர் கொடுக்கணும், அவங்க அங்கே அணையை கட்டுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் ஒரு
சண்டை சச்சரவாகவே அமையக்கூடியதாக தானே இருக்குது. ஆமாம். அது மாதிரி பாருங்கள், கேரளாவுக்கும் நமக்கும் அதே மாதிரி தான் முல்லை பெரியாறு. ஏன்னா அது வந்து கும்பராசிலையும் கும்பத்தையும் குறிக்கக்கூடியதாக ஒரு ரகசிய இது மாதிரியாவே இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த கேரளா, ரஷ்யா, அதுக்கப்புறமா பாம்பே, இது எல்லாமே கும்பத்தில் வரக்கூடியதாக இருக்கும். ஏன் அப்படி? அங்கே தான் வந்து அந்த சதயங்கிற ராகு நட்சத்திரம் இருக்குது. இந்தியாவோட ஹார்ட் ஆஃப் த இதுவே வந்து எங்கே? மும்பை தான். ஷேர் மார்க்கெட் எங்கே இருக்குது? மும்பை. ஷேருங்கிறது ராகு தானே. ஸோ யாருக்கெல்லாம் ராகு ஆதிக்கம் இருக்கோ அவங்க தான் அந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளேயே போவாங்க. ராகுவோட குருவோ இல்லை சுக்கிரனோ இல்லை கேதுவோ, இந்த கேதுவோட சுக்கிரன் குரு இந்த மாதிரியான கிரகங்கள் சேர்ந்துருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டில் போய் பணத்தை போட்டு கோடி கோடியாக லட்சமாக இழக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் அந்த ஷேர் பக்கம் போகவே கூடாது. ஆனால் கேட்க மாட்டாங்க, சார் இவ்வளோ போய் இழந்ததுக்கப்புறம் நான் இவ்வளோ போய் இழந்துட்டேன்னு வந்த பிறகு யார் அதை இறந்த காலத்தை வந்து நம்ம பெருசாக மீட்டு தர முடியாது. அது ரொம்ப ரேர். 100ல் 1 2 பேருக்கு தான் வேறு வழியாக தான் வரும். அதே ஷேரில் எனக்கு வந்து அவ்வளோ பணம் வரணும்னு சொல்கிற மாதிரி இருக்குமா? இல்லை ஒருத்தருக்கு லாட்ரி விழுதுனாலும் அதுக்கும் ராகு தான் வந்து காரணமாக இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு 80 லட்சம் லாட்ரியில் விழுந்துடுச்சுன்னா பேராசை என்ன ஆகும்? ராகுங்கிறது ஒரு பேராசை கிரகம். 80 லட்சம் ரூபாய்க்கும் திரும்ப போய் லாட்ரி வாங்கினான்னா ஒன்று கூட விழாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா அது அப்படி ஆசையை தூண்டி நம்மளை வந்து அதல பாதாளத்தில் விழ வைக்கக்கூடியதும் ராகு. ஓவர் நைட்டில் ஒருத்தனை உலக ஃபேமஸ் ஆக்குறதும் ராகு தான். அப்போ நம்ம கேதுவை நோக்கி போகும்போது இந்த ராகு நம்மளை இழுக்கும். உதாரணத்துக்கு நாமளே வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்லா நிறைஞ்ச வெள்ளிக்கிழமையாக இருக்குது, பௌர்ணமியாக இருக்குது, அல்லது ஒரு வியாழக்கிழமையாக இருக்குது, ஒரு கோயிலுக்கு போனான்னு நினைக்கும் போது எங்கே இருந்தாலும் எவனா வந்து நான்வெஜ் சாப்பிட போகலாம், சினிமாவுக்கு போகலாம், இல்லை பப்புக்கு போகலாம், அதுக்கு போகலான்னு சொல்லும்போது அந்த ராகு அங்கே வேலை செய்யும். இங்கே கோயிலுக்கு போகிறதுக்கு எடுத்து இந்த பக்கம் கூட்டுட்டு போயிடும். அதுதான் விஷயம். கேதுங்கிறது ஆன்மீகம்னா ராகுங்கிறது போகம். அந்த ஒரு இது வந்து மாயையை கொடுக்கக்கூடியது தான் அந்த ராகு. மாய கிரகம். ரெண்டுத்துக்கு நடுவில் தான் நம்ம ஃபுட்பால் மாதிரி விளையாடுவாங்க. இதுக்கு நடுவில் இருந்து ஜட்ஜு வந்து சனி பகவான் தான். இவனுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த சிட்டிங்கை போடு, இவனுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த இதை போடு, என்னென்ன நம்ம முன்னாடி பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த பிளானட்ஸ் வந்து ரோல் ப்ளே பண்ணும். அப்போ கோச்சாரத்திலே இவங்க இந்த ராகு கேது எங்கே வராங்க, சனி எங்கே வராங்கங்கிறது ஒருத்தர் தான் அவனுக்கு ப்ளஸ்ஸா மைனஸா என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்க போகுதுங்கிறதே ஈஸியாக சொல்லிடலாம். உதாரணத்துக்கு ஒருத்தங்க ஜாதகத்தில் இந்த ராகுவும் கேதுவும் அவங்களோட சேம் பிளேஸில் வருதுன்னு வைங்களேன். ராகு இருக்கிற இடத்துலையே ராகு வருது, கேது இருக்கிற இடத்துலையே கேது வருது. அது என்ன டிகிரியில் இருக்குது, ஒரு பாகைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து இந்த ரெண்டுமே வந்து டச் ஆகும்போதே அவன் வாழ்க்கையவே திருப்பி போடுற நெகட்டிவ் சம்பவம் நடக்கும். இதுவே இன்டர்சேஞ்ச் ஆகிட்டாங்கன்னு வைங்களேன். ராகு இருக்கிற இடத்துல கேது வருது, கேது இருக்கிற இடத்துல ராகு வருதுன்னா அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸான ஒரு ஈவெண்ட் வந்து அந்த காலகட்டத்தில் அந்த டிகிரியை தொடும்போது, அந்த பாகியை தொடும்போது அந்த சம்பவம் வந்து அவனுக்கு வாழ்க்கையில் பெரிய அளவு நல்லது நடக்கும். இது எப்போவுமே அதை செக் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக சார். நீங்கள் சொன்ன மாதிரி பல விஷயங்கள் யார் கையில் காசு வாங்கினா பெரிய சீக்ரெட்டை சொல்லியிருக்கீங்க. அந்த சீக்ரெட் பல பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட நேரத்திற்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.